கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பிலிப் ராஜ்ங்கிற தென்காசியை சார்ந்த அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மகள் லிபியா, அவங்களுக்கு திருமணம் ஒழுங்காக இருக்குது. திருமணத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அன்பு பிலிப்ராஜ் சகோதரருக்காக, அவங்க மகளுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிப்போமா? ஆமென். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் பிலிப் ராஜ்காக ஜெபிக்கிறேன். மகளுடைய திருமண காரியம், திருமணத்தில் மீதி எடுக்க செய்யும் அப்பா, மீதி எடுக்க செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். காற்றையும் காண்பதில்லை, மழையும் காண்பதில்லை, பள்ளத்தாக்கிலே தண்ணீரை காண்பீர்கள் என்று சொன்னீரே, அப்படியே தண்ணீரை காண செய்யும், மீதி எடுக்க செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் மீதி எடுக்க செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறான், நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் மீதி இருக்குதா? மீதி எடுக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறது சந்தேகம். மத்தேயு 14:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாரையும் திருப்தியாக போஷித்து 12 கூடை நிறைய மீதி எடுக்க செய்தார். 12 கூடை 12 மாதத்தை குறிக்கிறது. 12 மாதமும் மீதி எடுக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மீதி எடுக்கலைன்னா, இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை மீதி எடுக்க உதவி செய்வார். அதுதான் பிளஸ்ஸிங், அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் மீதி எடுக்க பண்ணினான். நல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், சரியா? இல்லைன்னா ஒரு வேலை செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம். அந்த தொழிலில் நீங்கள் மீதி எடுக்கணும். உங்களுடைய வேலையில் கிடைக்கிற சம்பளத்தில் மீதி எடுக்கணும். நீங்கள் மீதி எடுக்கலைன்னா, ஒன்று நீங்கள் சரியில்லை, இல்லைன்னா நீங்கள் செய்கிற தொழில் சரியில்லை. ஒரு நபரோடு கூட பேசினேன். அவர் சொன்னார், பிரதர், ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் ஒரு தொழிலை செய்ய சொன்னார். ஆண்டவர் சொன்னபடி நான் செய்தேன். 6 மாதம் மட்டும் அதற்கு நீ அந்த தொழிலுக்கு வெளியே இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். 6 மாதம், கரெக்டாக 6 மாதம் அந்த தொழிலுக்கு தேவையான பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேன். 7வது மாதம் அந்த தொழிலுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துச்சு. 8வது மாதம் அந்த தொழிலுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் இல்லை, மீதியும் கொடுத்துச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற தொழில் சரியானது, நான் உன்னை மீதி எடுக்க பண்ணினேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேர் தொழில் செய்வாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் மீதி எடுக்க மாட்டாங்க. இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, ஆனால் சம்பளத்தில் மீதி கிடைக்காது. ஒரு வேலை மீதி கிடைக்கலன்னா ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, ஏதாவது தவறு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் நான் சரியில்லாமல் இருந்தேன்னா என்னை சரியாக்குங்க. எனக்கு மீதி எடுக்க வேணும், மீதி எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. அதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்களேன். ஒருத்தர் 25,000 சம்பாதிக்கிறார், மாதம் 25,000 சம்பாதிக்கிறாரு. இன்னொருத்தர் 1,25,000 சம்பாதிக்கிறார். இப்போ நான் இவங்ககிட்ட யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற பதில் 1,25,000. கரெக்ட், சரியான பதில். இன்னொரு ட்ரிப்பு நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், சரியா? இந்த 1,25,000 சம்பாதிக்கிறவுக்கு தேவையில்லாத நிறைய செலவுகள்
அனாவசியமான செலவுகள், ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத நிறைய ஃப்ரெண்ட்ஷிப். மாதம் மாதம் 5000 ரூபா 10,000 ரூபா என்ன செய்கிறாரு? வெளியே கடன் வாங்குறாரு, லோனு அது இதுன்னு சொல்ல. ஆனால் 25,000 ரூபா சம்பாதிக்கிறார்ல, அவர் மாதம் மாதம் 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா மீதி எடுக்கிறார். இதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க? மீதி எடுக்கிற அந்த மனுஷன்தான். ஒருவேளை உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பணமாக அது மீதி எடுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மார்க்கு 6வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாங்க. அதை அவர் ஆசீர்வதித்தான். அதனுடைய வித்து என்னது? 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீன் தான் வித்து. உங்கள்கிட்ட என்ன வித்து இருக்குதோ, உங்கள்கிட்ட என்ன முதல் இருக்குதோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, இதை எனக்கு ஆசீர்வதித்து தாருன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவார். ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவார். மீதி எடுக்க கர்த்தர் செய்வார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த பொழுது திரளாய் பெருக பண்ணினார். அதை எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்லட்டுமா? ஆகாயம் 2:19, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, இன்று முதல் மீதி எடுக்க உதவி செய்வான். ஆதியாகமம் 12:2 உங்களை ஆசீர்வதிப்பா, உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவான், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்போ ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நம்மளுடைய ஆசீர்வாதம் போய் மீதியான துணிக்கைகள், மீதியான காரியம் வரும் பொழுது தான் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் கரத்தில் கொடுங்க. உங்கள் வேலையா ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. உங்கள் பிஸ்னஸாக ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா, பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா, அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. நிச்சயமாக மீதி எடுக்க செய்வா. 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 12-13 வசனத்தில் எலியா என்ற தெய்வ மனிதனை ஆண்டவர் சாரிபாத்துங்கிற ஊருக்கு அனுப்புகிறான். அவங்க பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்கு அனுப்புனாரா? இல்லை, சாக போகிறவங்க வீட்டுக்கு அனுப்புனார். 2 அப்பம் 2 அடை இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு தாயும் மகனும் சாக போகிறாங்க. அதுக்கு 2-3 சொல்லி பிறகிட்டு இருக்கிறாங்க. அந்த தாய்கிட்ட தான் அனுப்பினார். ஆண்டவருடைய கிரியையே வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினைக்கலாம், என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை செய்திருவேன், இதை செய்திருவேன். இல்லை, இருக்கிறத ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எலியா போஷித்தார். எப்படி போஷித்தார்? அந்த விதவை சாக போகிறாங்க, ஒரு அப்பத்தை சுட்டு சாக போகிறாங்க. சாப்பிட்டுட்டு எலியா கேட்டார், ஃபஸ்ட்டு உள்ள அப்பத்தை எனக்கு சுட்டு கொடு. அவ்வளோதான். அவள் அந்த தெய்வ மனிதனுடைய வார்த்தையின்படி அந்த தெய்வ மனிதனுடைய கரத்தில் கொடுத்தான். எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை, மீதி வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் என்ன தேவையோ ஆண்டுகிட்ட கொடுங்க, மீதி எடுக்க செய்வா. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளிலிருந்து இவர்கள் மீதி எடுக்கணும், மீதி எடுக்கணும். ஆண்டவரே, இவர்கள் உழைக்கிற வருமானத்தில் மீதி எடுக்கணும், இவங்களுடைய தொழிலில் மீதி எடுக்கணும், குடும்பத்தில் ஒவ்வொரு மாதமும் 12 மாதமும் 12 கூட நிறைய மீதி எடுத்தது போல மீதி எடுக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். மீதி எடுக்க செய்வா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.